India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். வணக்கம் அங்கிள். வணக்கம். இருக்கட்டும் சந்தோஷமாக இரு. தீர்க்காய்வு சாரு. வாங்க உள்ள வாங்க. உங்க பெற்றோர் உங்க இருவருக்கும் நல்ல கலாச்சாரத்தை கற்று தந்திருக்காங்க. ஆமா ஆண்டி, அண்ணா தான் என்ன படிக்க வச்சு என்ஜினியர் ஆக்கி இருக்காரு. அவரும் ஒரு IAS தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய துன்பங்களையும் அனுபவிச்சுட்டாரு. இவருக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும், அதுதான் பாக்கி. எங்களுக்கு அதை தவிர ஒன்றும் வேண்டாம். எங்க பொண்ணும் நல்ல குணமுள்ளவதான். சாக்ஷி அம்மா, என்னாச்சும்மா? ஏசியோ ஏன் ஆஃப் பண்ணின? அங்கிள், சாக்ஷிக்கு ஜுரம் அடிக்குது. ஏசினில அவங்க ஹெல்த் மோசமாக கூடாதுன்னு அதான். எங்க சாக்ஷிக்கு இது மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை தான் வேணும். அவளை இப்படி நல்லா கவனிச்சுக்க, அதோட அவ மேல அன்பா இருக்கணும். அத்தை கவலைப்படாதீங்க. சாக்ஷிக்கு என்ன பிடிச்சிருந்தா வாழ்நாள் முழுக்க அவளை நல்லா பார்த்துப்பேன். குறை சொல்ல ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன். சாக்ஷிக்கு பொருத்தமானவர் நீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கும் சாக்ஷி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னம்மா சொல்ற? அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம், என் பொண்ணோட கல்யாணத்தை சும்மா அமர்கலமா நடத்துவேன். ஊரு முழுக்க பார்த்து அசந்துடுவாங்க. மாமா ஆட்டாய் சின்னவன் தான், ஆனா பெரிய விஷயம். எனக்கு என்ன ஆசைன்னா, என் கல்யாணம்னு வந்தா எளிமையா நடக்கணும்னு விரும்புறேன். ஆடம்பரமா இவ்வளவு பணம் செலவழிச்சு என்ன ஆக போகுது? சிம்பிளா கோர்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமே. இது என்னோட யோசனை. மிச்சமெல்லாம் உங்க விருப்பம். மாமா, இவன் என் ஃப்ரெண்டு வினோத். எங்களோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவன். வணக்கம். நீங்க உட்காருங்க, நான் சாக்ஷியை கூட்டிக்கிட்டு வருவேன். வாங்க. அப்பா, வாமா சாக்ஷி. ரொம்ப அழகா இருக்கம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் வாழ்நாளிலேயே மிகப்பெரிய நாள், அழகான நாளும் கூட. என் பொண்ணு இன்னைக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கப்படா, அதுவும் இவ்வளவு நல்ல மனுஷரோட. அப்பா, எனக்கு போக வேண்டாம்பா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இதோ வருமா. ஆனா எல்லா பொண்களும் ஒரு காலகட்டத்துல அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா? அப்ப இது என்ன வீடு இல்லையா? இதுவும் உன் வீடு தான். எப்போதும் உன்னோடது தான். உண்மையான வீடுனா உன் கணவனின் வீடு தாய்மா. வாமா. அபிமன்யு காத்துக்கிட்டு இருப்பாரு. சரிப்பா. வாமா. உட்காருங்க. अभिमन्यु साक्षी, Congratulations. உங்களுக்கும்
பாருப்பா. என் மக ஏதாவது தப்பு பண்ணா அவ தெரியாம பண்ணிட்டான்னு மன்னிச்சிருப்பா. மாமா, ஏன் என்ன சங்கடப்படுத்துறீங்க? நான் தான் உங்ககிட்ட கை கூப்பி சொல்லணும். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதேனும் தவறு செஞ்சேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உடம்ப பாத்துக்கங்க. எப்படி இருந்துச்சு? நான் ரெடி பண்ணினேன். எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கு? இப்படி பார்க்காதீங்க. இந்த பூஜை வேலை கரடி போயிடும். அண்ணா என்ஜாய். ஏ பைத்தியம். என்னோட சின்ன அழகான வீடு உன்னோட பெரிய பங்களா அளவுக்கு இல்லை. ஆனா என்ன நம்பு, உன்னோட அன்புக்காக இந்த வீட்டை சந்தோஷத்தால நிறைய வைப்பேன். ஐ ப்ராமிஸ். Abhimanyu. Abhimanyu. பூனா எங்கேயே விட்டுட்டாரு. Abhimanyu. Abhimanyu. அண்ணி, என்ன ஆச்சு? அவர் என்கிட்ட சொல்லாம எங்க போனாருன்னு தெரியல. எங்கேயாவது போயிருப்பாரு. இருங்க, நான் ஃபோன் பண்றேன். இத நான் ட்ரை பண்ணினேன். அவரு போனையும் மறந்து வச்சுட்டாரு. அண்ணி, ஐஎஸ் ஆபீசர் இல்லையா? அப்ப எமர்ஜென்சின்னா போக வேண்டி வரும். வாங்க, நீங்க தூங்குங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க? அதுவா, அதாவது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்துச்சு.
அபிமன்யு தினம் ராத்திரி இங்க தான் போறாரு. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னும் ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுட்டேனா? இது யாரோட வீடு? அபிமன்யு. ஏன் இங்க வந்திருக்கான்? சாக்ஷி, என்ன விஷயம்? எல்லாம் சரியா தானே இருக்கு? ஆமாம். இல்ல, உட்காரு. உட்காரு. என்ன விஷயம் சாக்ஷி? உன் மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை தொந்தரவு செய்யுது. என்கிட்ட சொல்லு, என்ன விஷயம்? நீங்க ஒவ்வொரு ராத்திரியும் எங்க போறீங்க? நான் சொல்ல வரேன் என்னன்னா, அப்படி என்ன வேலை நீங்க தினமும் ராத்திரியும் வெளியே போக வேண்டியிருக்கு? நேத்திக்கும் நீங்க வெளியே போனீங்கல்ல? சாக்ஷி, நீ இருக்கியே. ஏ பொண்ணே, உன் வீட்டுக்காரங்க ஒரு IAS ஆபீசர். எமர்ஜென்சி மீட்டிங்ஸ் இருக்கும். ராத்திரிக்குள்ள எனக்கு மீட்டிங் இருக்கும். நேத்து ராத்திரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் சைன் பண்ண போயிருந்தேன். That's it. நீ கவலைப்படாத, மெதுவா உனக்கு எல்லாம் புரியும். ஐயோ, நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல ரன்வீர், நீ சரியான நேரத்துல தான் வந்திருக்க. நீ உன் அன்னைக்கு விளக்கமா சொல்லு. உன் அண்ணன் ராத்திரியில கூட வேலைக்கு போகணும்னு பாப்பா சொல்லு. பண்ணி போக போக உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். சரி, உங்க மூடை சரி பண்ணிக்கோங்க. அது வந்து அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க சரின்னு சொன்னா பார்த்துட்டு வருவேன். இது எதுக்குமா என்ன கேக்குற? நிச்சயமா போய் அவங்கள பார்த்துட்டு வா. சரி, ஐ எம் கெட்டிங் லேட். நான் கிளம்புறேன். பாய். சரி அண்ணி, நானும் கிளம்புறேன். அபிமன்யு மாதிரி ஒரு பையன்தான் வேணும் என எல்லா பெண்களும் விரும்புறாங்க. சாக்ஷியும் அதே நினைத்தாள். தன வாழ்க்கையில் வரும் ஒருவன் தன் பெற்றோரையும் நன்கு மதிக்க வேண்டும். அவளை வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வச்சுக்கணும். அபிமன்யு வந்ததால் அனைத்தும் நனவாகியது போல் இருந்தது. வணக்கம், நான் அமித் பச்சோரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கிரைம் அலர்ட். இந்த முழு எபிசோட்லும் ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. அபிமன்யு நடு இரவில் யாரோ ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. இந்த பெண் அவனுடைய நெருங்கிய உறவினரா? இந்த ஒரு தோழியா? அந்த பொண்ணு யாரு? அவளுக்காக அபிமன்யு சாக்ஷியிடம் ஏன் போய் சொல்ல வேண்டும்? சாக்ஷி உண்மையை கண்டறிய முடியுமா? வாருங்கள் பார்ப்போம். சொல்லுங்க, நீங்க யாருங்க? நான் உங்ககிட்ட அபிமன்யு பத்தி பேசணும். அபிமன்யுவா? யாரு அபிமன்யு? இந்த போட்டோ உங்ககிட்ட எப்படி? நீங்க யாரு? நான் அவனோட மனைவி. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க?
சொல்லுங்க, அபிமன்யுவுக்கும் உனக்கும் என்ன உறவு? இத பாருங்க. அவ நம்ம 2 பேரையும் ஏமாத்திட்டான். இத பாத்தீங்களா? இந்த ஆளு இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் அப்படித்தான் நினைச்சேன். இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். இவன் ஒரு கேடு கெட்ட ஆளுன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. ஈஸியா அவனை தப்பிக்க விடக்கூடாது. அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும். அவன் நம்ம 2 பேரோட வாழ்க்கையையும் பாழாக்கிடும். இன்னைக்கு அவன் வரட்டும். நீங்க இந்த அவன் ரொம்ப புத்திசாலி. அவனுடைய புத்திசாலித்தனத்தை வச்சே அவனை பிடிக்கணும். ஏன் அபிமன்யு, ஏன்? ஹலோ வித்யா. வித்யா, நீ சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன். நான் அங்கதான் இருக்கேன். ஆனா இங்க எதுவும் இல்லை. ஒரு பில்டிங் கூட இல்லை. அந்த இடமே வெறிச்சோடி இருக்கு. ஆனா அவனோட டாக்குமெண்ட்ல இந்த அட்ரஸ் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இடம். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை. போற போக்க பார்த்தால் அட்ரஸும் போயா. அவன் ஒரு IAS ஆபீசர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்ல. இப்ப அவனை நான் விட போறதில்ல. ஹலோ வித்யா. நான் அவருடைய ஆபீஸ் சைட்டை செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப டென்ஷனாவும் பயமாவும் இருக்கு. வித்யா, நீ அவரை பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா அம்மா அவரை ஏதோ ஒரு மேட்ரிமோனியல்ல தான் தேடி கண்டுபிடிச்சாங்க. எனக்கும் அவரை அப்படிதான் தெரியும். நான் ஒரு வேலை பண்றேன். அந்த சைட்டை அக்கவுண்ட செக் பண்றேன். ஆனா பாஸ்வேர்ட்? வித்யா, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிடுவேன். அவன் அக்கவுண்ட் ஓபன் ஆகிடுச்சு. ஏய், அவன் எக்கச்சக்க ப்ரொஃபைல் பண்ணி வச்சிருக்கான். இரு, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். சரியா? அண்ணன் ஒரு லேப்டாப் இல்ல இவ்வளவு நேரமா என்ன செய்யறா? என்னமோ சரியில்லை, கண்டுபிடிப்போம். சாக்ஷி, ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா வித்யா, இது பாரு, இந்த பொண்ணை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ எங்க வசிக்கிறா? எனக்கு தெரியாது. ஆனா அவங்க நம்பரை ஷார்ட் பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டேன். நம்ம கண்டிப்பா ஏதாவது முயற்சி பண்ணலாம். சரி.
ஹலோ ஹலோ டீனா, நீங்க யார்? அது டீனா, நான் அபிமன்யு பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அபிமன்யு யாரு? ஒரு நிமிஷம். டீனா, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ப்ளீஸ் அதை செக் பண்ணு. ஹலோ ஹலோ. ஹே, அவ போனை கட் பண்ணிட்டா. இப்ப என்ன செய்ய? நான் அவளுக்கு மெசேஜ் பண்றேன். ஆனா கொஞ்சம் போய் சொல்ல வேண்டி இருக்கும். ஓகே. ஹலோ டீனா, உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன். அங்க என்ன சந்திக்கவா? இல்லைன்னா அபிமன்யு உன் பின்னால் வருவான். நான் ஒருத்தி தான் உன்னை அவன் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி செய். டீனா, டீனா, அவன் வந்துருவான். அவன் வந்துருவான். ஐயோ, அவன் வரமாட்டான். அது ஆக்சுவலி நாங்க உங்ககிட்ட போய் சொன்னோம். என்ன உளறீங்க? பார்ட்டினா, எங்களுக்கு தெரியும் அவன் உன்னையும் ஏமாத்திருக்கான். யாரும் என்னை ஏமாத்தல. நான் அதை பத்தி பேச விரும்பவில்லை. நான் இங்கு வந்திருக்கவே கூடாது. நான் கிளம்புகிறேன். ஏய் டீனா, டீனா, ப்ளீஸ் ப்ளீஸ் டீனா, உட்காரு. பாரு டீனா, உன்னை கட்டுப்படுத்திக்க. உன் மனசுல இப்ப என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. நாங்க உனக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். ஆனால் என்னை நம்பு, அவன் உன்னை இந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கான்னு தெரியாது. டீனா, இது பயப்பட வேண்டிய நேரம் அல்ல. தைரியமா எதிர்த்து நிக்கணும். ப்ளீஸ் எங்களுக்கு உதவி செய். அவனுக்கு தண்டனை வாங்கி தர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அவனோட புத்திசாலித்தனத்தை காட்ட நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் தர போறதில்லை. இதுதான் பிரச்சனை. அம்மா, அப்பா, அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அதுக்கு முன் நான் உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்றீங்க நீங்க? அம்மா. அம்மான்னு என்ன கூப்பிடாது? உன்னை எங்க மகள்னு சொல்லவே வெட்கமா இருக்கு. ஒருவேளை எங்க வளர்ப்புல ஏதோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த மாமா, இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அப்பா, அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனை பத்தின உண்மை எனக்கு தெரியும். அதை சொல்ல விரும்புறேன். அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். ஏமாத்தினது அவன் இல்ல, நீதான். அப்ப நான் என்ன பண்ணினேன்? இத பாரு, இதெல்லாம் என்ன? அப்பா, இது ஒரு பொய். நான் இப்படி நடந்துக்கல. அதுவும் உன்னோட கொழுந்தனார் கூட? இல்லம்மா, நம்புங்க, இதெல்லாம் பொய். இது அண்ணா தம்பிகளோட தந்திரம். அவங்க எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து இந்த போட்டோக்களை எடுத்திருக்காங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பண்ணி எங்க அம்மா அப்பாவை என்னிட்ட இருந்து பிரிச்சிடுவீங்களா? அது நடக்காது. சாக்ஷி, அப்பா, என்ன அப்பான்னு கூப்பிடாது. அந்த உரிமையை நீ இழந்துட்ட. அப்பா, என்ன நம்புங்க, இதெல்லாம் பொய். அவனுக்கு தெரியும் நான் இங்க வந்து அவன் வண்டவாளத்தை பத்தி சொல்ல போறேன்னு தெரிஞ்சதுனால இப்படி ஒரு நாடகத்தை உருவாக்கி இருக்காரு. மாமா, நான் உங்ககிட்ட இவ்வளவு மோசமான விஷயத்தை சொல்ல விரும்பல. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. மாமா, நான் ரொம்ப நேசிக்கிறேன். எவ்வளவு நேசிக்கிறேன்னா அவளை என்னால மன்னிக்க கூட முடியும். ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்க தயாரா இல்ல. அவ என்னோட வாழ விரும்பல மாமா. நான் இப்ப என்ன செய்யறது? அவ உன் பொண்டாட்டி. அவ எப்படி உன் கூட வாழாம இருப்பான்னு நான் பாக்குறேன். அப்பா, நான் சொல்றது உண்மைன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பிளீஸ். அப்பா, இங்க பாருங்கப்பா, இவனோட பொண்டாட்டி
எனக்கு இந்த பொண்ணு நல்லா தெரியும். நீங்க என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். வித்யா, இவங்க எங்க அப்பா அம்மா. அபிமன்யுவுக்கும் உனக்கும் என்ன உறவுங்கிற உண்மையை நீ அவங்க கிட்ட சொல்லு. மிகவும் ஆத்மார்த்தமான உறவு. சாக்ஷி, அவர் என் கணவரோட நெருங்கிய நண்பன் நான் எத்தனை தடவை சொன்னேன். நான் அவனுக்கு ராக்கி கட்டுகிறேன். வித்யா, நீ என்ன சொல்ற? நான் சொல்றது உண்மைதான். என்ன வித்யா? வித்யா, நீ என்கிட்ட சொன்னதானே அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு? உன்கிட்ட உன் மொபைலிலும் போட்டோ இருக்கு. ஆமா, அது எல்லாம் என் கல்யாண போட்டோ தான். ஆனால் அதுல நாங்க ஒரு அண்ணன் தங்கை மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு நிமிஷம் பொருள். இதோ இவள் தான் என் ஹஸ்பண்ட். பாருங்க பாருங்க மாமா. இங்க பாரு வித்யா, இந்த ஆள் உன்னை மிரட்டி இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் வித்யா பயப்படாதே. பாரு, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இவனுக்கு பாடம் கத்து கொடுக்க. போதும் சாக்ஷி, நீ எங்களை எவ்வளவுதான் அவமானப்படுத்துவ? அப்பா, இன்னொரு சான்ஸ் கொடுங்க. என்கிட்ட இன்னும் ஒரு ஆதாரம் இருக்கு. போதும், இதோட நிறுத்து. போதும் சாக்ஷி, ப்ளீஸ் இந்த நாடகத்தை நிறுத்து நிறுத்து ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். சாக்ஷி, என் காதலுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கிறாய்? காதலா? என்னது? நான் ஒத்துக்கிறேன். உன் அப்பா அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் உனக்கு கொடுக்க முடியாது. ஆனா உன் சின்ன சந்தோஷத்தையும் விளைவேற்றுவேன் தானே. நான் முயற்சி பண்றேன். அப்புறம் ஏன் சாக்ஷி? மாமா, அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் பணம் 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 தான். அவ திரும்ப திரும்ப என்னை கேலி பண்றா மாமா. எங்க அப்பாவோட பணம் எல்லாம் என்னுடையதுன்னு. நான் உன்னை விட்டுட்டா உனக்கு இன்னும் இதுவும் கிடையாது. யாருக்கு வேணும் பணம் மாமா? எதுக்கு தேவை? எனக்கு என்னோட சாக்ஷியோட காதல் மட்டும் போதும். வாயை மூடு, போய் சொல்லாதே. இப்ப எனக்கு எதுவும் கேட்க பிடிக்கல. வா நிர்மலா, இங்க இருந்து போகலாம். அப்பா, அம்மா, அப்பா, நான் சொல்றதை கேளுங்க. டினாவை பாருங்க, அவ எல்லாத்தையும் சொல்லுவாள். என்னை நம்புங்க, நான் உண்மையாத்தான் சொல்றேன். அபிமன்யு சாக்ஷி வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? ஒரு பக்கம் வித்யாவும் டீனாவும் சொல்வது என்னன்னா, ஏமாத்துறதா சொல்றாங்க. அவன் ஒரு ஃப்ராட், கல்யாணம் பண்ணி அவங்கள நாசமாக்கிட்டு கைவிட்டு விடுறான்னு சொல்றாங்க. மறுபுறம் வித்யாவின் வார்த்தைகள் ஏற்பட்ட திடீர் மாற்றம் இன்னொரு துரோகத்தை நோக்கி கை காட்டுது. சாக்ஷி என்ன செய்வாள்? அவளால் அபிமன்யுவின் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்த முடியுமா? அபிமன்யு சாக்ஷியையும் வித்யாவையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா. வித்யா ஏன் இத சாக்ஷியின் அப்பா அம்மா கிட்ட இருந்து மறைச்சா? வாங்க பாப்போம். இதெல்லாம் என்ன ரன்வீர்? இதெல்லாம் என்ன? உனக்கு வெட்கமா இல்லையா? அன்னிங்கிற ஒரு அம்மா மாதிரி நீ இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்திருக்க. என் வீட்டை விட்டு வெளியே போ. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு இருந்தேன். நான் எதுவும் செய்யலை. உண்மையில நீ வீட்டுல இல்லாத பண்ணி தான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. என்ன உளற நீ? என்ன நீ போதும், நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இவங்க தான் என்ன வற்புறுத்தினாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணினேன். நீங்க எங்க அண்ணி அம்மா மாதிரி. ஆனால் அவங்க கேட்கவில்லை. ஒரு நாள் என் ரூமுக்கு வந்து என்ன வலுக்கட்டாயமா கட்டி பிடிச்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு வெட்கமாக இல்லையா? இப்படி அப்பட்டமான பொய்யை சொல்ற? என்னை மன்னிச்சிருப்பா. சாக்ஷிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை ஏற்றுக்கோங்க. கடவுள் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். அப்பா, அபிமன்யு, இப்ப எனக்கும் அவளுக்கு எந்த உறவும் இல்லை. இப்ப என்ன உறவுனாலும் அது உன் கூட தான். இன்னில இருந்து நீ என் மகள். என் முழு சொத்துக்கும் சொந்தக்காரன் நீதான. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சுடுறேன். அதுக்கு முன்னாடி இவ எல்லாத்தையும் அழிச்சிட போறா. மாமா, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க என்ன உங்க மகன்னு சொன்னீங்கல்ல, அதுவே போதும். என்ன இருக்கோ அதை சாக்ஷிக்கே கொடுங்க. அது அவளுடைய உரிமை. இல்லை அப்பா, இல்லை. அவன் என்ன விரும்புறானோ அதையே நீங்க செய்யறீங்க. ஆஷிமா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் மனசுல என் மேல கொஞ்சம் மரியாதை இருந்தா இந்த திருமண பந்தம் முறையாம பாத்துக்க. இது மகிழ்ச்சி எங்க இருந்தாவது தெரிய வந்தா அப்படி இப்படின்னு காதுல விழுந்தா நிஜமா சொல்றேன்,
நானும் உங்க அம்மாவும் உயிரோடவே இருக்க மாட்டோம். இல்ல அப்பா, என்ன நம்புங்க, நான் போய் சொல்லலை. அபிமன்யு, சொல்லுங்க. முடிஞ்ச அகன்வீர சில நாட்டுகளுக்கு வெளியே அனுப்பிடுப்பா. வா நிர்மலா. அப்பா, அம்மா. என்ன இவன் நீ உழவு பார்க்கிற இல்ல? என் திட்டத்தை கெடுக்கணும்னு நீ நினைச்ச. என் திட்டம் என்னங்க? என்ன பெரிய முட்டாள்னு நினைச்சிட்டியா? நான் நல்ல பெரிய கில்லாடி, புரிஞ்சுதா? ரன்வீர், நீ என்னோட லேப்டாப்பை செக் பண்ணும்போது உன்னை பார்த்தா எனக்கு தெரியும் நீ எங்க போயிருந்தன்னு. இன்னொரு விஷயத்தையும் கேளு. இப்ப வித்யா அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா, ஏன்னா அவ என் புடியில இருக்கான். நீ என்ன நினைச்ச? என்னை தோற்கடிப்பது ரொம்ப சுலபம், என் திட்டத்தை கெடுக்கணும். உன் குட்டை நான் சீக்கிரமே அம்பலப்படுத்துவேன், தெரிஞ்சுக்க. அப்படியா? புருஷன் கிட்ட சவாலா விடுறேன். புருஷன் தூ, உன்னை புருஷன்னு சொல்ல தகுதியே இல்ல. நீ கேவலமான ஒரு நம்பர் 1 ஆள். நான் இப்பதே போலீஸுக்கு போறேன். நீ ஒரு நம்பர் 1 ஃப்ராட் ஆபீசர் எல்லாம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லுவேன். எங்க போனா? ரன்வீர், ரன்வீர், உன்னை அண்ணி போலீஸுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவளை கூட்டிட்டு போ. உனக்கு ரொம்ப தைரியம். இவ வாய ரொம்ப நாள் கட்டி வைக்க முடியாது. அவளை நம்ம ஏதாவது செய்யணும். கதை வைத்திர. மாமா, அத்தை. என்ன ஆச்சுப்பா? எல்லாம் சரியா இருக்குதானே? என்ன விஷயம்பா சொல்லு, என் மனசே உடைஞ்சு போச்சு, சொல்லுப்பா. மாமா, மாமா. சாக்ஷி. என்னப்பா சாக்ஷிக்கு என்ன ஆச்சு? மாமா, அவ ரன்வீரோட ஓடி போயிட்டா. என்ன? கடவுளே, இந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா? சாட்சி இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? இங்க பாரு, அவளை பத்தி நினைக்காத. எங்களுக்கு ஒரு மகளே இந்த நினைச்சுக்கிறோம். எனக்கு இந்த சிட்டில இருந்து டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. இந்த சிட்டில இருந்து ரொம்ப தூரம் போக போறேன், சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தந்தையாக என் கடமையை நான் செய்யணும். அப்படின்னா என்னோட எல்லா சொத்துக்களையும் உன் பெயருக்கு மாத்த போறேன். மகன் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டேன். அது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். நான் சரியாத்தானே சொன்னேன்?
ஏன் போய் சொன்ன? என்கிட்ட சொல்லு. சாக்ஷி, தயவு செய்து இங்க இருந்து போ. நான் எங்கேயும் போக போறதில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன். நீ சொன்னா நான் போகணுமா? இல்ல, என் கேள்விக்கு பதில் வேணும். சாக்ஷி, நான் உனக்கு எந்த விதத்திலும் உதவ முடியாது. ப்ளீஸ் என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கோ. இங்க இருந்து போ. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? உனக்கு என்ன கஷ்டம்? ஹலோ வித்யா, நீ எதுக்கு போன் பண்ணின? உன்னோட தங்கையோட வீடியோ கிளிப் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் அதை பண்ணினேன். அது இப்பவும் என்கிட்ட தான் இருக்கு. அதான் ரொம்ப பத்திரமா இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்க நினைச்சா அந்த வீடியோ கிளிப்ப வைரல் ஆக்கிடுவேன். இல்ல அபிமன்யு, ப்ளீஸ் அப்படி எதுவும் செய்யாதே. நீ என்ன சொல்றையோ அப்படியே செய்கிறேன். நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். குட். என் தங்கையோட வாழ்க்கையை உன்னால் அழிக்க முடியாது. சாக்ஷி, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சிக்கோ. வித்யா, ஒரு விஷயம் சொல்லு. உன்னை விட்டு பிரிஞ்சபுரம் அந்த வீடியோவை அவன் அப்லோட் செய்ய மாட்டேன்னு என்ன கேரண்டி? அதுக்கப்புறம் நெட்ல போட மாட்டேன்னா என்ன? நீயே சொல்லு. நம்ம 2 பேருக்கும் இது ஒண்ணுதான் பாக்கி. அந்த கேடு கெட்டவனோட கேட்பில இருந்து தப்பிக்கணும். நீ இப்படி பயந்து கொண்டே இருந்தால் அப்ப வித்யா உன் வாழ்க்கையோட, உன் கையாலேயே உன் தங்கையோட வாழ்க்கையையும் பாழாக்கிடுவ. சொல்ல, நீ இதை செய்ய விரும்புறையா? ஆனா அவன் எல்லாம் ஒண்ணும் இல்லை. உனக்கு தெரியுமா, நமக்கு அவன் கூட கல்யாணமே நடக்கல. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் போலி. அவன் ஃப்ரெண்டு தான் அதை செஞ்சிருக்கான். இந்த விஷயத்தை அபிமன்யுவே என்கிட்ட சொன்னான். அவனை எப்படி பிடிப்பது? நாம் அவனை அவனோட ஃப்ரெண்டா கண்டுபிடிக்கணும். சாக்ஷி, சாக்ஷி தப்பிச்சிட்டா? ரன்வீர் சீக்கிரம் வா. சாக்ஷி தப்பிச்சிட்டா. என்ன செய்யலாமண்ணா? தன்னோட அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொன்னா அதை பத்தி கவலைப்படாத. அவளால ஒரு டேக்ஸ கூட புடுங்க முடியாது. அவளுடைய அப்பா சட்டப்பூர்வமா சொத்தை என் பேர்ல பதிவு செஞ்சுட்டாரு. கிளம்புறதுக்கு ரெடியாகு. போடா போ. சரி அண்ணா. வீடு நல்லா இருக்கு. நன்றி. நான் பிராச்சியை கூப்பிடுறேன். பிராச்சி மேம். எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, இப்ப நான் ஒன்னும் பழங்கால எண்ணம் கொண்டவன் இல்லை. நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் பிராச்சியோட முகத்தை பார்க்க விரும்புகிறேன். பிராச்சி, நீ உன்னோட முக்காட்டை எடுக்கலாம். நீயா? நீ இங்க எப்படி வந்த? ஏன் சாக்காயிட்டியா? நீதான் பொண்ணு கறக்க வந்திருக்கியே. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுக்க வந்திருக்க. நீ ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. வித்யா, ரன்வீர் வா, ஊட்டிடலாம். ரன்வீர் வா. மாமா நீங்களா? வாய மூடு. உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லுங்க மிஸ்டர் ஃப்ராட் லாயர், நீங்க உங்க கேஸ நீங்களே வாதாடுவீர்களா? இல்லன்னா வேற ஏதாவது வக்கீல வச்சுப்பீங்களா? என்ன சும்மா உளறிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்னேன் இல்ல சாக்ஷி, இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாருன்னு. ஒண்ணு பண்ணுவோம், அவர் மேல ஒரு மோசடி வழக்கு போடுவோம்.
எப்படியும் அவருக்கு எதிரான நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு. அவரோட போட்டோ நம்ம கல்யாணங்களை செஞ்சு வச்சது அவருதான். நல்ல ஐடியா வித்யா. நாம இந்த விஷயத்தை இங்கே முடிச்சுக்கலாம். வெளியில யாருக்கிட்டேயும் சொன்னாதீங்க. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இப்பதான் நீ விஷயத்துக்கே வந்திருக்க. நான் உன்னை கேடு கெட்ட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட செக் பண்ணினேன். அதுல இருந்து எனக்கு தெரிய வந்துச்சு, அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க போகிறான். ஆனால் அந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அத பத்தி சொல்லு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, அல்லது நீயே உன் கேஸை எதிர்த்து போராடு. சரி, நீங்க சொல்றது மாதிரி செய்யறேன். எத்தனை பெண்களின் வாழ்க்கையை நீ நாசமாக்கி இருக்க. உனக்கு வெட்கமாக இல்லையா? கொஞ்சம் பணத்துக்காக எத்தனை பேரோட உயிரோட நீ விளையாடி இருக்க. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் ஹிம். சாட்சி அம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சுடு. என்னப்பா? யாரோ சொல்லி இருக்காங்களே, திருமணம் ஒரு சூதாட்டம், அது மிகப்பெரிய ஆபத்து. எதிர் தரப்புல இருக்கிறவனோட உண்மை ஸ்வரூபம் திருமணத்துக்கு பிறகுதான் வெளிப்படும். ஆனால் அபிமன்யு எங்க வேறு விளையாட்டை விளையாடி இருக்கான். அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை நாசமாக்குவது. அபிமன்யு மாதிரி பசங்க யார நாசமாக்கிட்டு போயிடுறாங்க. நம் நாட்டுல இது போல எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? இது முக்கியம். நான் திருமணம் பண்ணுவதற்கு உன்னோட பையனையும் பெண்ணையும் பத்தி முழுமையாக விசாரிக்கிறது அவசியம் இல்லை. திருமண தளங்கள் உருவாக்கப்படும் உறவுகள்ல ஏமாத்துவாங்கன்னு நல்லா தெரிஞ்ச உறவுகள்ல கூட ஏமாற்றுதல் நடக்கலாம். அத்தகைய நேரங்களில நாம் நமது முடிவை சரியா எடுக்கிறது தான் முக்கியம். ஒரு அப்பாவி பெண்ணுக்கு இது போன்ற ஒரு துரதிருஷ்டம் ஏற்படும் போது அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஆதரவு அவளுடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணினா அவ உடைந்து போவதிலிருந்து காப்பாற்றப்படுகிறாள். பார்வையாளர்களே இதுவும் முக்கியம். நமக்கு பிரியம் அவங்களை ஆதரிப்பது, அவங்களை நம்புவது. இந்த அறிவுரையோட நான் அமித் பச்சோரி இன்றைய கதையிலிருந்து விடை பெறுகிறேன். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் சந்திப்போம். அதுவரை நான் நினைவில் கொள்ளுங்கள், கிரைமிலிருந்து தவிர்க்க விரும்பினால் அலர்ட் ஆயிருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிராக குரல்.